அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு கிடைக்க போகிறது, அவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாயு ராசியான இதில் பிறந்தவங்க ரொம்பவும் ஒரு திறமைசாலிகளாக இருப்பாங்க. ராசி மண்டலத்தின நடுவில் உள்ள ராசி துலாம் ராசிங்க. இந்த துலாம் ராசிக்குரிய அடையாளம் தராசு. அதாவது அந்த ராசி நேயர்கள் அனைவருமே தங்களோட செயல்லையும் எண்ணத்திலையும் ஒரு நிதானத்தை தராசு போல ஒரு சம அளவை கடைபிடிக்கிறதுல ரொம்பவும் புத்திசாலிங்க, திறமைசாலிங்கன்னே சொல்லலாங்க. எந்த செயலையுமே முன் அனுபவத்தின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்ப்பது அந்த ராசி நேயர்களோட சிறப்புன்னு சொல்லலாங்க. ஒரு சில ராசிகளைப் போலவே இதுலேயும் அவசர கொடுக்கைகள் காணப்படுறாங்க. ஆனாலும் கூட காலப்போக்கில் ஏற்படும் அனுபவங்களை பொறுத்து தாம் மேற்கொண்ட செயல் அல்லது தீர்மானம் சரியானது தானா என்று யோசித்து பார்த்து தான் அவங்க கடைசியில் சரியான முடிவை எடுப்பாங்க. யார் என்ன சொன்னாலுமே சரிங்க, அவங்க மனசில் பட்டதை தான் இவங்க செய்வாங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. புதிய வீடு கட்டுவதற்காக செலவும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அமையக்கூடுதுன்னு சொல்லலாங்க. அரசாங்கத்தால் சில தொல்லைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடும். பணவரவு பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் சிறப்பாக இருந்தாலும் கூட அதற்கேற்ற செலவும் உண்டாகுங்க. சந்திரனின் சஞ்சாரம் சாதகமான பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். வெளியூரிலிருந்து நல்ல செய்திகளும் கிடைக்க பெறும்னு சொல்லப்படுது. செவ்வாயானது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் மனக்குழப்பமும் உண்டாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். வாகனங்களில் நீங்கள் செல்லும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு விபத்துக்களை தவிர்க்கணும் சொல்லப்படுது. புதன் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால புதிய வாகனங்களும் வாங்கக்கூடிய நேரங்கள் அமையும். தொழிலில் எதிர்பாராத திருப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும். குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகளும் அதிகரிக்கும். திருமண விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க பெறும்னு சொல்லப்படுது. சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பிடிவாதமாக காரியம் செய்து எதிர்பாராத வெற்றியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க. சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் எதிர்பாராத இடையூறுகள் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குங்க. ஆன்லைன் வியாபாரங்கள் பயன் தராது. நில விற்பனையில் மந்தப்போக்கும் காணப்படும்னு சொல்லப்படுது. ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றி கவலைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். ஆதரவுகள் பெறுவதற்காக ஊராக நீங்கள் அலையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஆனால் உறவினர்கள் ஆதரவாகவும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர பகவதி அம்மனை வழிபட வாழ்வில் நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. சித்திரை 3, 4 கடந்த வார நெருக்கடி அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகும். நீங்கள் எண்ணிய எண்ணம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஈடேறும். தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே நடக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும். குருவின் பார்வையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வருமானமும் ரொம்பவும் திருப்திகரமாகவே இருக்கும். சுவாதி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு ராகு சூரியனால் உங்களோட ஆற்றலும் அதிகரிக்கும். அரசு வழி முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகுன்னு சொல்லப்படுது. வியாபாரம் தொழிலில் தோன்றிய போட்டி அனைத்துமே மறையுங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடியும்னு சொல்லப்படுது. வழக்குகள் அனைத்துமே வெற்றியாக கிடைக்கும். விசாகம் 1, 2, 3 குரு பகவானோட பார்வையால் குடும்பத்தில் நிம்மதிகள் அனைத்துமே உண்டாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்த்தியாக அமையக்கூடும்னு சொல்லப்படுது. நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இடம், வீடு, வாகனம் வாங்கும் கனவு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நனவாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க. ஒரு சில பேர்த்துக்கு வேலைக்குரிய தகவல் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாகவே அமையும்.
இந்த துலாம் ராசிக்காரோட ஆட்சிக்காரன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால அவர்களோட பேச்சிலும் உடையிலும் ஒருவித கவர்ச்சி இருக்குங்க. அன்பாகவும் எதையுமே அப்படியே நம்புவதைப் போலவும் இவங்க செயற்கையும் பேச்சும் இருக்கும். இவங்க பேச்சில் எதிரிகளை கூட இத்தனை நல்ல மனிதர்களிடம் நாம் பகைமை பாராட்டலாமா என்று யோசிக்க வச்சிருவாங்க. ஒவ்வொரு ராசிக்குமே எதிரான 7ஆம் இடத்து ராசிக்கு முதல் ராசியின் குணசிறப்புகளில் ஒரு பகுதி அமைகிறது. ஆன்மீக உணர்வு இந்த ராசி நேயர் அன்பர்களுக்கு ஓரளவுக்கு அமைந்திருக்கும். சூழ்நிலைக்கேற்ப செயல்படும் குணம் இவங்ககிட்ட இயற்கையாகவே காணப்படுதுங்க. நல்ல சூழ்நிலையில் இவங்க வாழ்ந்தா பிறரால் குற்றங்களை காண முடியாத அளவுக்கு செம்மையாக வாழ்ந்து காட்டுவாங்க. அழகு, கலை, உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மற்றவங்களை விடவும் நீங்கள் ரொம்பவும் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க. மற்றவங்ககிட்ட எந்த வேறுபாடும் பார்க்காம மனித நேயத்துடன் நீங்கள் பழகக்கூடியவங்கன்னு சொல்லலாங்க. நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாகிறதுனால நீதி நேர்மைக்கு கட்டுப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த இடத்துல சூரியன் நீச்சம் அடைவதுனால நாட்டு நிர்வாகத்தில் திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பூஜ்ஜியம்னு சொல்லலாங்க. உங்களோட ராசியின் 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வரதுனால தோன்றுவதை பேசுவீங்க. பொய் சொன்னாலும் அதை பொருஞ்ச சொல்ல தெரியாத விழிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பொறுப்புகளை எப்போதுமே வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுவீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பண வரத்து ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். திறமையான செயல்களால் நீங்கள் புகழும் அந்தஸ்தும் உயரும். பேச்சோட இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடுன்னு சொல்லப்படுது. ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும்னு சொல்லப்படுது. உங்களோட பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது ரொம்பவும் சிறப்பு. வாகனங்களில் செல்லும் போது ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனமாக நீங்கள் செயல்படுத்துவது ரொம்பவும் சிறந்தது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதலாக பணியேற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். பணவரத்து அதிக அளவில் இருந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்களில் தாமதப்பட்டாலும் கூட பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். வாழ்க்கை துணையின் உடல் நல்ல அக்கறை தேவை. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரக்கூடுங்க. நீங்கள் சற்று கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்பவும் சிறந்தது. அந்த கோபத்தினால உறவினர்களால் நண்பர்களிடமும் கவனமாக பேசுவது ரொம்பவும் நல்லது. விபரீத ஆசைகளும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் அனைத்துமே சாதகமான பலன் கிடைக்கும். உங்களோட பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்பவும் சிறந்தது. மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடம் நன்கு பழகி அவங்களோட நல்ல மதிப்பெண்கள் பெறுவதுடன் பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களையும் போக்கிக் கொள்ளுவீங்க. புத்தகங்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது. பரிகாரமாக கன்னி பெண்கள் 9 பேருக்கு தாம்பூலம், பூ, மஞ்சள் கொடுத்து உபசரிக்க எல்லா பிரச்சனைகளிலுக்கும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியும் உண்டாகும்னு சொல்லப்படுது. பல கிரக நிலைகள் சாதகமாக இல்லாமல் போனால் கூட ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கிரன் அவரோடு இணைந்திருப்பதால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடைபெறும்னு சொல்லப்படுது. அஷ்டமாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைவது எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதப்படுவதையும் எதிர்பாராத விஷயங்கள் திடீரென்று நடந்து விடுவதையும் காட்டுதுன்னு சொல்லப்படுது. வாரத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்களோட தைரிய ராசியை பார்வையிடுவது ரொம்பவும் சிறப்பு. கஷ்டங்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை தரும். 12ல் கேது இருக்கிறதுனால தெய்வ சிந்தனை பலன் நல்லவு சிறப்பாகவே கொடுக்கும். சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க. ராசிக்கு உரியவன் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருப்பதால் செலவுகளும் அதிகரிக்கக்கூடும். ஒரு குறிப்பிட்ட தொகையில் முடிந்துவிடும் என்ற நினைத்த காரியங்கள் அனைத்துமே கூடுதலாக ஆகி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். 5ஆம் இடத்துல சனி புதன் இணைவது நல்லதல்ல.
தாய்வழி உறவு சிக்கல்களை காட்டுன்னு சொல்லப்படுது. பரிகாரமாக உங்களோட வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுங்க. காலையிலையும் மாலையிலும் விளக்கு போடுறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை சென்று வர்றது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே அமையக்கூடும்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குங்க. நீங்கள் கால் பண்ணி ஃபோன் மூலிமா தெரிஞ்சுக்கலாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.